ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெலாம் கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். கொத்தமல்லி சாதம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்தால் ஒரு கையளவுக்கு இருக்கணும், அந்த மாதிரி மல்லித்தழை எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, காரத்துக்கு பச்சை மிளகாய் 3. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய், எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து பொரிஞ்சதுமே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சதை சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா 2 வரமிளகா, கருவேப்பிலை, நல்லா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் அதை சேர்த்துடலாம். தேவையான உப்பு போட்டு இதை கலந்து விட்டுருவோம். நம்ம சாதத்தில் வந்து உப்பு போட்டு தான் வடிச்சிருப்போம். அதனால் சாதத்துக்கு உப்பு போடலைன்னா நம்ம சாதம் போட்டு கிளறப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இதில் வேர்க்கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். லஞ்சுக்கெல்லாம் கொடுத்து விடுற மாதிரி இருந்துச்சுன்னா வேர்க்கடலை போட்டிங்கன்னா மதியம் சாப்பிட்றதுக்குள்ளே அந்த வேர்க்கடலை இதெல்லாம் ஊறி போய் அது சாப்பிட்ற டேஸ்ட்டே நல்லா இருக்காது. அதனால தான் நான் வேர்க்கடலை இதில் சேர்த்துக்கல, கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். பேஸ்ட்டை போட்டு பச்சை மணம் போகிறதுக்காக ஒரே 1 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், வதக்கியாச்சு. இப்போ இதில் ரைஸ் போட்டுடலாம். 2 பேருக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. கொஞ்சமாக உப்பு பத்தலை, உப்பு தூவிக்கிறேன். முதல்ல நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம் இல்லையா, ஆனாலும் பத்தலை. இப்போ கொஞ்சம் போட்டுட்டு கலந்து விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்திங்கன்னா வரன்னு போயிடும், அடி பிடிக்கும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான ஒரு மல்லித்தழை சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கக்கூடிய ரைஸ் இது. கரெக்டாக பாருங்கள், 2 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து மல்லித்தழை சாதம் பண்ணியிருக்கோம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக எந்த வறுவல் நீங்கள் பண்ணிக்கிட்டாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் மல்லித்தழையில் சாதம் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.